ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவையல் தான் அரைக்க போகிறோம். நம்ம பழைய காலத்து பாட்டிங்கெலாம் வந்துட்டு கஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி துவையல் அரைச்சி தான் கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு கேரளா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா சம்மந்தின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி பேர் மட்டும்தான் மாற்றுமே தவிர இந்த டிஷ்ஷுமே அந்த டிஷ்ஷு ரெண்டுமே ஒன்று தான். இது எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமனில் பாதி சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். 3 பல் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வந்து ஒச்சக்கலை சேர்க்குறேன். தேங்காய் வந்து நீங்கள் அரை மூடி சேர்க்குறீங்கன்னா அதில் வந்து ஒரு 1/4 பகுதி அப்படின்னு ஒச்சக்கலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுனால இந்த பூண்டையும் நம்ம வந்துட்டு ஒச்சக்கலையும் சேர்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். வாங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.